மாப்ள. எனக்கு என்னமோ இந்த வாட்டி கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான். நான் வந்து ஆர்சிபி பவுலிங் அட்டாக் பயங்கரம்னு சொல்ல முடியாது. நீ வந்து ஒரு பிரைமான ஒரு பிரெட்லி ஸ்டெயின் அந்த மாதிரி ஒரு ஆளை ஆர்சிபி கிரவுண்டுக்கு கூட்டு போனாலே ரன் கொடுப்பானுங்க. ஏன்னா அந்த மாதிரி கிரவுண்ட் அப்படி அது ஒரு பாடாவது கிரவுண்டு, ஒரு கிரேவ்யார்ட் ஃபார் பவுலர்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு இந்த தடவை ஆர்சிபியோட பேட்டிங்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனான பேட்டிங். அது புரியுது, ஒரே மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் ஸ்பின் போட்டா மாட்டிக்குவாங்க. அதுக்கு தான் குருணால் பாண்டியா எடுத்திருக்காங்க. குருணால் பாண்டியாவோட ரோலே வந்து ஃப்ளோட்டிங் தான். உனக்கு தேவைப்பட்டா, ஏன்னா அதான் அந்த கிரவுண்ட்ல நீ சிங்கிள் டைமென்ஷன் தான் எப்படி வேணா அடி. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இல்லன்றது ஒரு பெரிய குறை. பட் இந்தியன் டீமும் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஒரு அக்ஷர் பட்டேல் எப்படி முன்னாடி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி அடிக்கலாம்னா வருண் சக்கரவர்த்தியும் நரேனையும் எப்படி வேணா அடிக்க முடியாது. மேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுடா. நல்லபடியா நடக்கும்ல? எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. வா வா வா. 18வது வருஷம் நினைவு நாள் ஆயிராதே. நெகட்டிவா பேசுற இவனை ஏங்க